அப்ப எனக்கு காமனா இருக்கிற டேட்டா பிளஸ் செகண்ட் டேபிளோட டேட்டா தான். ஓகேவா? காமனா இருக்கிற டேட்டா பிளஸ் செகண்ட் டேபிளோட டேட்டா. இன் கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட செகண்ட் டேபிள் இருக்கிற டேட்டாவை நான் கேட்கறேனே வச்சுப்போம். இப்ப கோர்ஸ் டாட் கோர்ஸ் நேம் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. கண்டிப்பா இது எல்லாமே தான் எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கும், வேற ஆப்ஷனே இல்லை. யூ கேன் சி. புரியுதா? உனக்கு இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் உன்னோட கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோ. ஓகேவா? அப்ப என்னது 101 102 103 104. இப்ப நீ என்ன பண்ண போற, ரெண்டுத்தையும் காமன் சொல்லி எதை வச்சு கம்பேர் பண்ணிருக்கீங்க பாரு. ஸ்டூடெண்ட் இதுவோட கோர்ஸ் ஐடியும் கோர்ஸோட கோர்ஸ் ஐடியும் கம்பேர் பண்ணிருக்கு. கரெக்டா? ஓகேவா? அப்படி பண்ணும்போது இது என்ன ஆகுது, அப்ப ஸ்டூடெண்ட் டேட்டால உன்னோட டேட்டா எப்படி சேவ் ஆயிருக்குன்றத பாருங்க. 101 102. 101 என்னது, ஜாவாவா? 102 என்னது, பைத்தானா? 103 என்னது, பேக்எண்டா? 102 என்னது, பைத்தானா? 104 என்னது, டெஸ்டிங்கா? 103 என்னது, பேக்எண்டா? அப்ப இதுல எத்தனை பேக்எண்ட் எத்தனை இது வந்தோ அதையெல்லாம் மொத்தமா சேர்த்து சொல்றதுதான் இது உனக்கு சொல்லுறீங்க. யூ கேன் சி. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அதாவது மறுபடியும் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. ஃபாரின் கீ அப்படிங்கிறது ரெண்டு டேபிள் லிங்க் பண்றது நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? அந்த லிங்கை வச்சு நான் வேலிட் டேட்டாவை தான் என்னால கொடுக்க முடியும்ன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நீ இதுல வந்து கம்பேரிசன் எதுவும் கொடுக்க போறேன்னா, உன் ஸ்டூடெண்ட் டேட்டால இருக்கிற கோர்ஸும் கோர்ஸோட கோர்ஸும் தான் கொடுக்க போறேன். ஓகேவா? அப்ப இதை தான் வந்து கன்ஸ்ட்ரெயினா எடுத்துக்க போகுது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட் டேட்டால எத்தனை ரெக்கார்ட் இருக்கு பாரு. யூ நோ ஹவு மெனி ரெக்கார்ட்ஸ் ஆர் தேர் இந்த ஸ்டூடெண்ட் ரெக்கார்டு? 7 டேட்டா இருக்கா? அந்த 7 டேட்டால காமனா இருக்கிற டேட்டா 6 தான் இருக்கு. 7வது டேட்டா காமனே இல்ல. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஓகேவா? அப்ப நான் என்ன கேட்கறேன்னா, என்னோட கோர்ஸ் நேம கொடு அப்படின்னு நான் கேட்கறேன். அப்ப நான் இதை ரன் பண்ணும்போது ரைட் ஜாயின் தான் இங்க நடக்குது. அப்ப என்ன பண்ணும், ரைட் டேபிள்ல இருக்கிற டேட்டாவை மட்டும் தான் கன்சிடர் பண்ணும். ஓகேவா? அப்ப எனக்கு அந்த ரைட் டேபிள்ல வந்து எனக்கு பேராமீட்டர் எத்தனை, 6 இதுவும் சேமா இருக்கும். கரெக்டா? அதுல ஓகேவா? அதுதான் நீ எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குறீங்க பாரு. ஜாவா, பைத்தான், பேக் எண்ட் டெஸ்டிங். அது ஒரு ஆர்டராவே எடுத்துட்டு வந்து கொடுக்குது ஆட்டோமேட்டிக்காவே. அவ்வளவுதான் விஷயம். புரியுதா? இதுவே நான் வந்து இதே இடத்துல லெஃப்ட் ஜாயின் நான் கொடுத்திருந்தேன்னு வச்சுக்கோ. ஓகேவா? லெஃப்ட் ஜாயினை வச்சு நான் கோர்ஸை கேட்கிறேன். இரலவெண்ட். கண்டிப்பா எனக்கே தெரியும். லெஃப்ட் ஜாயினை வச்சு நான் எதை தான் கேட்கணும், ஆக்சுவலா ஸ்டூடெண்ட் தான் நான் கேட்கணும். கரெக்டா? லெட் மீ ஷோ இன் தட் சேம் ஸ்டூடெண்டோட டேட்டா டாட் என்ன தேவைப்படுதுன்னா ஏஜ்னு வச்சுக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சரியா? ஸோ லெட் மீ ரன் இட் ஓவர் ஹியர். யூ கேன் சி தட் என்ன பண்ணுது பாரு. 26 20 20 26 20 20 26. மேபி இட் ஹாஸ் இன் த சேம் மேனர். அப்ப இதுல எத்தனை 26? 3 26 3 20. கரெக்டா? யூ கேன் சி 1 2 3 4 5 6 7. அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 26 3 20 அப்படின்றது மட்டும் எடுத்து வந்து கொடுக்குது. ஸோ இங்க லெஃப்ட் ஜாயினுங்கிறதுனால இது நல்ல எல்லாம் கன்சிடர் பண்ணல, மொத்தமா இவங்க சேர்த்து நான் கொடுக்கணும் அப்படின்னு எடுத்துக்குது. தட்ஸ் இட். Clear every one of you know? Everyone understood the difference between the inner join, left join and right join? எல்லாருமே புரிஞ்சா? ஓகே, யூ ஷுட் கிளியர்லி அவேர் ஆஃப் திஸ் திங். இதை வச்சுதான் நம்மளால வந்து ப்ராசஸ்ங்கிறத பண்ண முடியும் அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கோ. ஓகேவா? ஸோ இப்போ இது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் டேக் இட் அவுட் த சின்டாக்ஸ். ஜாயின் இன் எஸ்கியூஎல் சின்டாக்ஸ் அப்படின்னே நான் போடுறேன். ஓகே, so let me go to this position. Let me take the syntax. இதுதான் syntax. Select table 1 ஓட column 1, table 1 ஓட column 2, table 2 ஓட column 1, table 2 ஓட column 2. எதை வேணா வச்சுக்கோ, இஷ்டம். ஓகேவா? எதுல இருந்து எடுக்க போற? from table 1. ஓகேவா? join with table 2. அது என்ன டைப் ஆஃப் ஜாயின்? இன்னர் ஜாயினா, லெஃப்ட் ஜாயினா, இல்ல ரைட் ஜாயினா? புரியுதா? இது எந்த கண்டிஷனை நான் ஃபாலோ பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஆன்
டேபிள் 1ஓட இந்த பாராமீட்டரும், அதாவது காமனா இருக்கிற காலமும், டேபிள் 2ஓட இந்த காமனா இருக்கிற காலத்தையும் வச்சு கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்ப இன்னர் ஜாயினா இருந்தா ரெண்டுத்துலயும் காமனா இருந்த அந்த கோர்ஸ் ஐடி மட்டும் இருக்கிறது மட்டும் எனக்கு எடுத்து வந்து கொடுக்கும். கரெக்டா? லெஃப்ட் ஜாயினா இருந்தது அப்படின்னா காமனா இருக்கிறதையும் சேர்த்து லெஃப்ட் சைட்ல, அதாவது டேபிள் 1ல நீ என்ன டேட்டா தான் கேட்டிருந்தியோ அதெல்லாம் சேர்த்துட்டு வந்து எனக்கு கொடுக்கும். ஓகேவா? ரைட் ஜாயின் நான் சொன்னேன் அப்படின்னா டேபிள் 2ல இருக்கிற எல்லா டேட்டா பிளஸ் காமனா இருக்கிற விஷயங்கள் அப்படின்றது எனக்கு தெரியும். You got my point now? Every one of you? சரி, right. So now for your beneficial, I need 3 volunteers to be raise your hand from here. 3 volunteer உங்களோட hand raise பண்ணுங்க. 1 2 and 3. Okay, fine. Okay, right. So instead of do like that, better I'll do one thing. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா you should create one table. ஓகேவா? நீ 2 டேபிள கிரியேட் பண்ண போற. ஒரு டேபிள்ல 4 காலம் இருக்கணும். ஓகேவா? ஒரு டேபிள்ல 4 காலம் இருக்கணும். ரெண்டாவது டேபிள்ல 3 காலம் இருக்கணும். with the help of the foreign key constraint. ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிற மாதிரி. புரிஞ்சா? ஓகேவா? சோ இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னர் ஜாயினை வச்சு ஒரு ஆன்சர் கொடுக்க போற, லெஃப்ட் ஜாயினை வச்சு ஒரு ஆன்சர் கொடுக்க போற, ரைட் ஜாயினை வச்சு ஒரு ஆன்சர் கொடுக்க போற. ஓகேவா? புரிஞ்சா எல்லாருக்குமே? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண அப்படின்னா உங்ககிட்ட இந்த இது இருந்ததுன்னா இதுல போட்டு கூட எனக்கு அவுட்புட் காட்டு, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நோட்ல எழுதி காட்டணும்னு நினைக்கிறேன் கூட நோட்ல எழுதி காட்டு, பட் ஆன்சர் எனக்கு பர்ஃபெக்டா இருக்கணும். புரியுதா? ஆன்சர் எனக்கு பர்ஃபெக்டா இருக்கணும். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டேட்டான்னு ஒண்ணு வச்சிருக்கேன்ல, இதுவும் எனக்கு என்னதுதான், கோர்ஸ் ஐடி தான். ஆனா இது என்னோட ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட்டோட எனக்கு கிடையாது. கரெக்டா? இது என்னோட ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட்டோட எனக்கு கிடையாது. ஓகேவா? இதை நான் ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட்டோட நான் வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு மேக் இட் லைக் டிஸ்கிரைப் டேட்டா அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா we can see the column over there. இதெல்லாம் தான் இதோட காலம். அப்ப இந்த கோர்ஸ் ஐடியை நான் என்னன்னு வச்சிருக்கணும், மல்டிபிள் கீயா நான் ஆக்சஸ் பண்ணி வந்துடணும். இதை கரெக்டா? நான் இந்த மாதிரி இதை என்ன பண்ணணும், ஆல்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை ஆல்டர் பண்ணேன் அப்படின்னா we can all able to see that அந்த டேட்டாவை என்னால் கரெக்டாக எடுத்து காட்ட முடியும் உங்களால. ஏன்னா இந்த இடத்துல என்கிட்ட டேட்டாங்கிறது நிறைய டேட்டா எனக்கு இருக்கு. சொல்ல போனா நிறைய டேட்டா இருக்கு. அப்ப இதுல வந்து நான் 3 டேட்டா இல்லாம கொடுத்துருக்கேன். அப்ப இன்னர் ஜாயின்னு கேட்டு இதுல கொடுக்குறேன்னு வச்சுக்கேன், இந்த 4 டேட்டா மட்டும்தான் எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கும். இப்ப நான் இன்னர் ஜாயினை வச்சு நான் இதை கேட்டேன்னு வச்சுங்களேன், இன்னர் ஜாயினை வச்சு என்னோட மெயில் ஐடி வேணும் அப்படின்னா இந்த 4 டேட்டா மட்டும் தான் எனக்கு கொடுக்கும். தட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் இன்னர் ஜாயின். ஓகேவா? இதுவே லெஃப்ட் ஜாயின்னு சொல்லி இதை டேபிள் 1ல வச்சுன்னு வச்சுக்கோ, லெஃப்ட் ஜாயின்னு சொல்லி டேபிள் 1ல வச்சுன்னு வச்சுக்கேன், இது எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்கும், மொத்த டேட்டாவை எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஓகேவா? ரைட் ஜாயின்னு சொல்லிட்டு நான் வந்து வேற ஒரு டேபிளை கேட்டேன் அப்படின்னா இது என்ன தெரியுமா பண்ணும், இதை மட்டும் தான் இதில் எடுக்கும். ஏன்னா அதுக்கு மட்டும்தான் இதுல என்ன இருக்கு, டேட்டா எனக்கு இருக்கு. ஓகேவா? சோ இதுவே நான் ரைட் ஜாயின்ல இருக்கிற விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்துல நான் நல்லு போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா அதையும் என்னால் எடுக்க முடியும் ரைட் ஜாயினை வச்சு. ஓகேவா? அதை நீ பண்ணி பார்த்தா தான் உனக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, by now I will give you 10 minutes for timing to each and every one of you. ஓகேவா? இப்ப பண்ணிட்டு எனக்கு அடுத்த 10 நிமிஷத்துல ஒரு 11:10 கூட வச்சுக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. 11:10 குள்ள you have to finish and show me the output first. Let me check it out. Then I will go for the next concept over here, that